குழந்தைங்களுடைய தொப்புள் கொடியை பராமரித்து அதில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் வச்சு வருங்காலத்தில் குழந்தைங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் இந்த ஸ்டெம் செல் மூலிமா அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டெம் செல் அப்படின்னா என்ன, இந்த ஸ்டெம் செல் மூலிமா என்னென்ன வியாதிகளை க்யூர் பண்ண முடியும், இந்த ஸ்டெம் செல்லை எப்படி நம்ம பராமரிக்கிறது, இந்த மாதிரி பராமரிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றின என்னுடைய கருத்து, இதெல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்டெம் செல் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லால் உருவானது தான். பிரெயின், ஹார்ட்டு, லிவர், கிட்னி இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தான் தெரியும். பட் இது எல்லாமே ஒரு செல்லில் இருந்தால் உருவானது. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, கரு உருவாகும் போது ஒரு செல்லில் இருந்தால் அதுக்கப்புறம் படிப்படியாக அதிகமாகி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக மாறுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் செல்ஸ் மாறினதுக்கப்புறம் கூட ஒரு சில செல்ஸ் இந்த மாதிரி பல டைப்பாக மாறாமல் அது ஸ்டெம் செல்லாகவே நின்றுக்கும். அதாவது இந்த ஸ்டெம் செல்லேருந்து என்ன செல்லு வேணால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸில் அந்த ஸ்டெம் செல்ஸ் நின்றுக்கும். இந்த ஸ்டெம் செல் குழந்தைங்க பிறக்கும்போது அந்த தொப்புள் கொடியில் ரத்த ஓட்டம் நடக்கும். இந்த ரத்த ஓட்டத்தில் ரத்தத்தில் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டெம் செல். இப்போ இந்த ஸ்டெம் செல் எந்தெந்த வியாதியை க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லணும்னா, பேசிக்கலி கான்செப்ட் என்னென்னா, இந்த ஸ்டெம் செல்லுங்கிறது உடம்புல எந்த பார்ட்டை வேணாலும் எந்த செல்ஸை வேணாலும் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிற காரணத்தினால, உதாரணத்துக்கு ஒரு லிவர் கெட்டு போயிடுச்சு, ஹார்ட் கெட்டு போயிடுச்சு, கிட்னி கெட்டு போயிடுச்சுன்னா இந்த ஸ்டெம் செல்லை அந்த லிவர் செல்லாக, ஹார்ட் செல்லாக, கிட்னி செல்லாக மாற்றி உருவாக்கி வருங்காலத்தில் ஹார்ட்டு, லிவருக்கு பதிலாக இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் பண்ணும்போதுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரிலாம் சொல்லி தான் பண்ணுறாங்க. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நான் சொல்லணுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. ஒரு சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், ஒரு சில ரேரான ஒரு சில டைப் ஆஃப் கேன்சர், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்டெம் செல் நம்மளுக்கு உதவி பண்ணும். பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி பல வியாதிகளுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ், குழந்தையோடைய சொந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வியாதி செல்லு லெவலில் இருக்கும். அப்போ அந்த ஸ்டெம் செல்லையுமே அந்த வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சொந்த செல்லை யூஸ் பண்ணால் பெருசாக வேலை செய்யாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வேறு யாரோட ஸ்டெம் செல்ஸாவது யூஸ் பண்ணி கொஞ்சம் குழந்தைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ எல்லா வியாதிக்கும் இது தீர்வு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, மேபி நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டெக்னாலஜி வச்சு நான் சொல்லணுன்னா மேபி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸ்டெம் செல் எப்படி பராமரிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். குழந்தை டெலிவரி ஆன உடனே அந்த தொப்புள் கொடியை அம்மா கிட்டேருந்து குழந்தையை பிரிக்கும் போது கட் பண்ணும்போது அதில் வர்ற பிளட்டை மட்டும் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் ப்ராப்ளி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த தொப்புள் கொடி எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவாங்கன்னு. அந்த தொப்புள் கொடி நம்மளுக்கு யூஸ் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற பிளட்டு தான் தேவை. அந்த பிளட்டுக்குள்ளே ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், அதை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த ஸ்டெம் செல்லை சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லாட்டி பராமரிக்கிறதுக்கு 2 வகைகள் இருக்குது. ஒன்று பப்ளிக் பேங்கிங், இன்னொன்று ப்ரைவேட் பேங்கிங். ப்ரைவேட் பேங்கிங் தான் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டெம் செல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை டெலிவரி ஆகும்பொழுது அந்த பிளட்டை எடுத்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அவங்களுடைய கம்பெனியில். இதை ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வருஷம் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000, 3,000, 4,000 இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்குறாங்க. இது ப்ரைவேட் பேங்கிங். பப்ளிக் பேங்கிங் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அது என்னென்னா, விருப்பப்பட்டவங்க அந்த ஸ்டெம் செல்ஸை டொனேட் பண்ணலாம். இந்த ஸ்டெம் செல்ஸை ஜென்ரலாக அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் பேங்க்கில் போய் நம்ம கேட்டோம்னா அந்த குழந்தைக்கு தீர்வு கொடுக்க முடிகிற மாதிரி ஏதாவது ஸ்டெம் செல்ஸ் இருக்குன்னா அவங்க கொடுத்து உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பப்ளிக் பேங்கிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில். வெளிநாட்டிலையுமே கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கலாம். இந்தியாவில் ப்ரைவேட் பேங்கிங் நிறைய இருக்குது, ஆனால் அது பயங்கர செலவு. இந்த ப்ரைவேட் பேங்கிங்கில் இருக்கிறது பெரும்பாலும் உங்கள் சொந்த குழந்தைக்கு வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டெம் செல் பராமரிப்பு ரொம்ப முக்கியமானு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சில டேட்டா நான் சொல்கிறேன். இந்தியாவில் இதை பற்றின டேட்டா பெரும்பாலும் இருக்காது. ஈவன் பை சான்ஸ் ஏதாவது ஸ்டெம் செல் வேலை செய்யலை, இல்லாட்டி ஸ்டெம் செல் சரியாக ஸ்டோர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் அது வெளியே வர விட மாட்டாங்க. ஸோ யூஎஸ் டேட்டா ஒரு சில விஷயம் சொல்கிறேன். அமெரிக்காவில் இந்த ப்ரைவேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்ச நிறையா ஸ்டெம் செல் பேங்க்கில் ப்ராப்பராக அது ஸ்டோர் பண்ணல, இல்லாட்டி ஸ்டோர் பண்ண ஸ்டெம் செல்ஸ் கண்டாமினேட் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இல்லாட்டி இந்த ஸ்டெம் செல் அடிக்குவேட்டான நம்பர் தேவையான அளவு இல்லை, கம்மியாக தான் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இல்லாட்டி இந்த ஸ்டெம் செல் ஒரு சில குவாலிட்டியில் இருக்கணும், அந்த குவாலிட்டியெல்லாம் இல்லாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ரொம்ப காஸ்ட்லியாக இந்த ஸ்டெம் செல் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா
அதெல்லாம் காசு வாங்கிட்டு எடுத்து வைக்கும்போது இல்லைங்க குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி குவான்டிட்டி அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இதெல்லாம் சொன்னாங்கன்னா திருப்பி காசு கேட்டுருவாங்க. ஸோ அதனால் கமுக்கமாக எதுவும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு சில ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஎஸில் ஜென்ரலாக அட்லீஸ்ட் ஃபார் நவ் இந்தியாவோட குவாலிட்டிஸ் நிறையாவே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. அங்கேயே அந்த நிலைமைன்னா இந்தியாவில் என்னை பொறுத்த வரைக்கும் அதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணுவாங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ குழந்தைகிட்ட ஸ்டெம் செல் எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல வால்யூம் அந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கணும். ரெண்டாவது அது நல்ல குவாலிட்டியோடு இருக்கணும். தேர்டு அதை எடுத்ததுலேருந்து ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் ப்ராப்பர் டெம்பரேச்சரில் கொண்டு போகணும். ஃபோர்த்து அது ஸ்டோர் பண்ணுற இடம் ப்ராப்பராக ஹை குவாலிட்டி இடமா ஸ்டோர் பண்ணணும். ஃபிஃப்த்து பல வருஷங்கள் ஆனாலும் அது அதே தன்மையில் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி குழந்தைங்க பெருசாகி அந்த சொந்த செல்லை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுவுமே ரொம்ப ரேரான வியாதிகளுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதையெல்லாம் மீறி ஒரு குழந்தைக்கு அந்த ஸ்டெம் செல் யூஸ் ஆகிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 ரேரான விஷயம் தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி ரேராக நடக்கிற விஷயத்துக்கு லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறது கரெக்டானு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பப்ளிக் பேங்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது சொந்தமாக இந்த ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸோட குவாலிட்டி செக் பண்ணி, ஏன்னா ஃப்ரீயாக தான் டொனேட் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டெம் செல்ஸோடைய குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நல்ல குவாலிட்டி மட்டும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. குவாலிட்டி சரியில்லைன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த ஸ்டெம் செல் மூலிமா சரி பண்ணக்கூடிய வியாதி இருக்குன்னா இந்த பப்ளிக் பேங்கிங்லேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுத்து அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ முயற்சி பண்ணலாங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்ல, பட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராபப்ளி இந்த ஈமு கோழி பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக இது போயிருமான்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயிலாக நான் பேசணும், இந்த வீடியோ பண்ணேன். ஸோ ஃபைனலாக நான் சொல்லணும்னா, இல்லைங்க டாக்டர் எனக்கு காசெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு நிறைய இருக்குது, குழந்தைக்கு பை சான்ஸ் ரேராக இந்த ஸ்டெம் செல் யூஸ் ஆகும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் நல்ல ரிலையபிளான சோர்ஸு, ரிலையபிளான ப்ரைவேட் சோர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த ஸ்டெம் செல் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆவரேஜ் ஃபேமிலிக்கு நான் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த ஸ்டெம் செல் பற்றியெல்லாம் ரொம்ப நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு கொடுங்க, ஹெல்த்தியாக வளர்த்துங்க, தேவையில்லாம் மருந்துகளாக கொடுக்காமல் ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுக்காமல் வளர்த்துங்க. அதுவே குழந்தைங்களுக்கு பெரும்பாலான வியாதிகள் வராமல் பார்த்துக்கும். வருங்காலத்தில் இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச்சு ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்டெம் செல் ஸ்டோரேஜும் அட்வான்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் மேபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லணும்னா, இந்த ஸ்டெம் செல் சேர்த்து வைக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணியாக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.